கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே. உங்க இருதயங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கிருபையாய் இந்த வருடத்துல 3 மாதங்கள் நம்மளை வழி நடத்தி இந்த 4வது ஏப்ரல் மாதத்திலும் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? விசுவாசத்தோட இந்த வசனத்தை கேளுங்க. விசுவாசத்தோட இயேசு என்கிற நாமத்தினால வசனத்தை தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு நன்மையா நடக்கும் தேவ பிள்ளைகளே. எஸ், உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய திகிலான காரியங்களை கர்த்தர் விலக்க போகிறார். அப்படியே சோர்வு அடைந்து அப்படியே எல்லாவற்றையும் தோல்வியை சந்திச்சு இடிஞ்சி உடைஞ்சிருக்கிற உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வல்லமைக்கு இறங்கி வரப்போகிறது. இந்த ஏப்ரல் மாதத்திற்கு நேராக கர்த்தருடைய வசனத்தை அவர் நாமத்தால தெரியப்படுத்தட்டும். எரேமியா 15வது அதிகாரம் 21வது வேத வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் அவரை நம்பியிருக்கிற மக்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாய் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தெரியப்படுத்துகிறார். எரேமியா 15:21வது வேத வசனம். எரேமியா 15வது அதிகாரம் வசனம் 21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தவர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். பொல்லாத கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிச்சு பலவந்தர்கள், பலனுள்ள சில சத்ருக்கள், அவங்களுடைய கைக்கு உங்களை கர்த்தர் இந்த மாதம் நீங்களாக்க போகிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் உங்களை ஆண்டவர் எல்லா உங்களை அழிக்க நினைக்கிற சத்ருக்கள், உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற பலவந்தர்கள், உங்களுடைய நன்மையை கெடுக்கிற பெரிய அதிகாரிகள், அவங்களுடைய கைகளுக்கு உங்களை கர்த்தர் நீங்களாக்க போகிறார். ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சு, உங்களுடைய வேலை வாழ்க்கை குடும்ப சன்னதியை குறிச்சு, ஒருவேளை இது நடந்துருமோ, ஒருவேளை இது இல்லாம போயிடுமோ, இந்த பிரச்சனையினால, இந்த வியாதியினால, இந்த கடன் பிரச்சனையினால, இந்த இந்த விதமான ஒரு தீமையினால நன்மை இல்லாம போயிடுமோ? இல்லைங்க. ஆண்டோட வசனம் சொல்லுது, எரேமியா 15வது அதிகாரம் வசனம் 21, உங்களை கர்த்தர் பொல்லாதோடைய கைக்கு நீங்களாக்க போகிறார். உங்களை ஆண்டவர் பலவந்தோட கைகளுக்கு இந்த ஆண்டு நீங்களாக்க போகிறார். உங்களை கர்த்தர் நீங்களாக்குவார். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற காரியத்துல உங்களை கர்த்தர் காப்பாற்றி நீங்களாக்க போறேன்னு சொல்றார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை எரேமியா பெற்றுக்கொள்ளுகிறார். தீர்க்க தரிசனமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார். எரேமியா 15வது அதிகாரம் வசனம் 21, நான் உன்னை பொல்லாதோட கைக்கு தப்புவிப்பேன். நான் உன்னை பலவந்தம் உள்ள பலவான்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். தேவ பிள்ளைகளை, இந்த ஏப்ரல் மாதம் உங்களை கர்த்தர் எல்லா கண்ணீர்லேருந்து நீங்களாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஏப்ரல் மாதம் உனக்கு நேரா உருவாகி இருக்கிற திகிலான ஒரு பெரிய புயல் காற்றிலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்க போகிறார். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற நஷ்டங்கள் அந்த நஷ்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்க போகிறார். உங்களுடைய வேலை செய்யற கம்பெனி, உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற படிப்பு, உங்களுடைய பிள்ளைகள் போயிட்டு இருக்கிற காலேஜ், அங்கிருந்து தோல்வின்ற அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நீங்களாக்க போகிறார். ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை விலக மாட்டார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பு மதிப்பிற்குரிய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய நாமத்துல தைரியமாக நான் சொல்லட்டும், உங்களை கர்த்தர் நீங்களாக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் ஏவப்பட்டிருக்கிற அம்புகள், உங்களுக்கு விரோதமாய் பேசிட்டு இருக்கிற நாவுகள், உங்களுக்கு விரோதமாய் உங்க சரீரத்துல எழும்பியிருக்கிற வியாதியோட எல்லா சிம்டம்ஸ கர்த்தர் உங்களை அங்கிருந்து நீங்களாக்க போகிறார். ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவன் நம்மளை அதிகமா நேசிக்கிறவர், நம் தேவன் நம்மளை அதிகமா உயர்த்த சித்தம் வைத்துக் கொண்டிருக்கிறவர். எஸ், ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவருங்க. எரேமியா 15:21, உங்களை கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்ப நன்றி சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. நாங்க சிறுகணும், கர்த்தர் பெருகணும். ஆண்டவர், இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவரே எங்க மனச பரிதபிக்க பண்ணுகிற காரியங்கள், எங்களுடைய சிந்தனைய
கெடுக்கிற காரியங்கள், எங்களுடைய விசுவாச நம்பிக்கையை தடுமாற பண்ணுகிற காரியங்கள் அப்பா, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் எங்களை நீங்களாக்கி ரட்சிங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தினால எங்கள் தேசங்களை பொறுப்பிடுங்க சுவாமி. எல்லாம் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கா, வேலை ஸ்தலத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கா நான் ஜெபிக்கிறேன். மங்கள காரியத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் கனிக்க காத்திருக்கிற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன். வீடு கட்டுகிற, புதிய வேலையை தொடங்க போகிற, வியாபாரம் செய்கிற மக்களுக்கா நான் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். நீங்களாக்கி ரட்சிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.